ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது AQUA RO+UV. இந்த யூனிட்டில் என்ன ப்ராப்ளம்னா ஃப்ளோ லோவாக இருக்குன்றது தான் கம்ப்ளைண்ட். ஸோ அது எதனாலன்றதை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம யூனிட்டையும் ஆன் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் ஃப்ளோ வந்துட்டு வரலை, ஃப்ளோ ரொம்ப லோவாக வருது. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம், பேக் டோரை வந்துட்டு கழட்டிட்டோம். இப்போ உள்ள 4 ஃபில்டர் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் 4 ஃபில்டர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு செடிமெண்ட், ப்ரீ கார்பன் அண்ட் மெம்பரைன் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரேஜ். ஸோ வெளியில் ஆல்ரெடி ஒரு ஸ்பன் ஃபில்டர் நமக்கு ப்ரீ ஃபில்டராக வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃபில்டர் வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். வெளியில் இருக்க ஸ்பன் ஃபில்டர் ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்குது, டேமேஜில் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 ஃபில்டர், ஃபஸ்ட்டு 2 ஃபில்டர் வந்து நம்ம செடிமெண்ட் ஃபில்டரும் ப்ரீ கார்பனையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி இதோடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ 2 ஃபில்டர் நம்ம ரிமூவ் பண்ணி சிங்கில் வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெளியில் இருக்க ப்ரீ ஃபில்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஆல்ரெடி அதில் ஃப்ளோ செக் வரலை. ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுதுங்களா, ஃபுல்லாக செடிமெண்ட், ஃபுல்லாகவே டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இது பியூர் ஒயிட்டில் இருக்கும் இந்த ஸ்பன் ஃபில்டர். ஸோ ஃபுல் ப்ரௌன், ஸோ ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு இந்த ஃபில்டர். அதே போல் நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க, உள்ளேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கு செடிமெண்ட் ப்ரீ, அதுவுமே பிளாக்டு. ஸோ இப்போ 3 ஃபில்டருமே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த 3 ஃபில்டர், ஸ்பன் ஃபில்டர், ப்ரீ கார்பன், செடிமெண்ட், இது 3மே. இப்போ வந்து நம்ம ஸ்பன்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது ஆல்ரெடி உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுலில் இருக்க டஸ்ட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பன்னை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பன் பார்க்குறீங்களா, இதுதான் நியூ ஸ்பன்னு. ஸோ அதோடைய கலரும் இதோடைய கலரும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் நம்ம பம்பும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் பம்பு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பம்பு எதனால் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டில் மாற்றணும் இல்லைங்களா 3 ஃபில்டர், அந்த ஃபில்டர் எல்லாமே ஃபுல்லாக பிளாக் ஆனதுனால அதுலேருந்து வர வேண்டிய நார்மல் வாட்டர் அவுட்புட் ஃப்ளோ வந்து பம்புக்கு வரலை. ஸோ அதனால் பம்பு ட்ரையாக ஓடி பம்பு வந்து வீக் ஆகிடுச்சு. ஸோ பம்புடைய ப்ரெஷர் லெவல் கம்மியானதுனால இப்போ ஓல்டு பம்பை கழட்டிட்டு இப்போ நியூ பம்பு மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஓல்டு பம்பை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நியூ பம்ப் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ பம்பு வந்துடைய ப்ரெஷர் லெவல் கரெக்டாக இருந்தால் தான், அந்த பிஎஸ்ஐ லெவல் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அது மெம்பரைனில் போய்ட்டு நமக்கு வர வேண்டிய அவுட்புட் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஓடும். ஸோ இப்போ இது நியூ பம்ப் வந்து இப்போ ஃபிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பம்போடைய நம்ம இன்புட் டியூப், அவுட்புட் வாட்டர் டியூப் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பம்பு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி நம்ம ரீப்ளேஸ் பண்ண 2 ஃபில்டர்ஸ், செடிமெண்ட் ஃபில்டர், ப்ரீ கார்பன், ரெண்டுமே நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் ஃப்ரண்ட்டில் இருக்க வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலில் வந்து டேங்க் வந்து ரிமூவபிள் தான். ஸோ அதனால் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணி அதை வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம லெமன் போட்டு தான் வாஷ் பண்ணணும். ஸோ எதனாலனா வந்து பார்த்திங்கன்னா அதில் எனி டைம் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால அதில் லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம லெமன் போட்டு வாஷ் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்பப்போ நம்ம சர்வீஸ் பண்ணும்போது இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறது
பெட்டர். இப்போ நம்ம லெமன் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். நார்மல் வாட்டர்லேயே நம்ம டேங்க்கை வாஷ் பண்ணிட்டோம். இப்போ டேங்க் வந்து நம்ம யூனிட்டோட கனெக்ட் பண்ணுறோம், ஷிப் பண்ணுறோம். ஸோ அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா டேங்க் வந்து கரெக்டாக இன்சர்ட் ஆகாது. ஸோ அதை மட்டும் கீழே இருக்க ஓப்பன் ப்ளஸ் மேலே இருக்க லாக் எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு டேங்க்கு. இப்போ நம்ம டயோட் ரோலை ஓப்பன் பண்ணி ஸ்பன் ஃபில்ட்ரு ஃபஸ்ட் இருக்க ப்ரீ ஃபில்டருடைய ஃப்ளோ ரேஷியோ எப்படின்னு செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ளோ ரேட்டு நல்லாவே வருது. இன்புட் என்ன இருக்கோ டேப்பில் என்ன அந்தளவுக்கு வருதோ அந்தளவுக்கு அவுட்புட்டும் வருது. ஸோ இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி யூனிட்டில் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா யூனிட்டில் வர பியூரிஃபைடு வாட்டர் ஃப்ளோ ரேட்டும் நல்லாவே வருது. ஸோ இது நம்ம 3 ஃபில்டருமே மாற்றிருக்கிறதுனால ப்ளஸ் பம்பும் மாற்றிருக்கிறதுனால ஃப்ளோ ரேட் நல்லாவே இருக்குது, இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ஃப்ரண்ட்டில் 2 இண்டிகேட்டர் இருக்குது பார்த்திங்களா. இதில் இப்போ க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. அது எதுனா டேங்க்கு ஃபில் ஆனால் கட் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் டேங்க்குள்ளே வர ஃப்ளோ ரேட்டும் வாட்டர் ஃப்ளோவும் நல்லாவே வருது. ஸோ இப்போ முடிஞ்சது. இப்போ ஃபைனலாக நம்ம வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்குன்றது நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இவ்வளோ டியூப்ஸ் கனெக்டர் இருக்கிறதுனால ஏதாவது வாட்டர் ஒரு சின்ன ட்ராப்ஸ் கூட இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபைனலாக நம்ம கீழே வச்சு எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர், இது வேஸ்ட் வாட்டருடைய ஃப்ளோவும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம லீக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டோம். ஸோ ஃபைனலாக பேக் டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணிவிட்டு யூனிட்டை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ ரன் ஆகிட்டுருக்கு யூனிட்டு. அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, ஒர்க் முடிஞ்சது. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டு நார்மல் ஃப்ளோ ரேட்டும் வந்துகிட்டு இருக்குங்க. கீழே இருக்குது நம்ம செக் பண்ணும்போது என்ன ஃப்ளோ வந்ததோ அதே ஃப்ளோ வந்துகிட்ருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.